அனைவருக்கும் வணக்கம். இப்போ 21வது வீடியோவில் சந்திக்கிறோம். பேரிங் பிளாட்டிங் அதை பற்றி நம்ம போட போகிறோம். பேரிங் பிளாட்டிங் நம்ம 1:2000 என்ற அளவில் வரைக அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணனுங்கிற நம்மளோட நண்பர் நம்மளோட தோழர் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கிறாரு. அந்த கணக்கை எடுத்து நம்ம போட போகிறோம். இன்னொரு கணக்கு பேரிங் பிளாட்டிங் போடுவோம். அதே மாதிரி ஆங்கிள் பிளாட்டிங்கும் அதே மாதிரி போடுவோம். ஏன்னா துறை தேர்வுக்கு நம்ம சில நாட்களே உள்ளன. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் போட்டு பாருங்கள். நீங்கள் தனியாக ஒரு சீட்டில் எடுத்து போட்டு பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா உடனடியாக கேளுங்க. நம்ம அடுத்தடுத்து சாப்டர் அடுத்தடுத்து நம்ம போடுவோம். முதல்ல இப்போ பேரிங் பிளாட்டிங் போடுவோம். பேரிங் பிளாட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம 1 2 7 ஸ்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க. பேரிங் ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ மற்ற பேரிங்கை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ஆங்கிள் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. பேரிங் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஆங்கிள். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த பேரிங்கையும் டிஸ்டன்ஸையும் வச்சுக்கிட்டு மட்டும்தான் பேரிங் பிளாட்டிங் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆங்கிள்னா என்ன, பேரிங்னா என்ன, முதல்ல அதை பார்ப்போம். இங்கே பாருங்க. இப்போ இது ஒரு ஃபீல்டுன்னு வச்சுக்கோமே. இது ஒரு உருவம் ABCDEFன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆங்கிள்ங்கிறது என்னன்னாக்க இப்போ ஏயோட ஆங்கிள் என்ன, இதுதான். பியோட ஆங்கிள், சியோட ஆங்கிள், டியோட ஆங்கிள், இயோட ஆங்கிள், எஃபோட ஆங்கிள். அதாவது என்னன்னாக்க இடைப்பட்ட கோணங்கள் இரண்டு பக்கம். அதாவது ஏயோட ஆங்கிள்னாக்க எப்படி எழுதணும்னா FAB அல்லது BAF. ஆங்கிள் BAF ஆர் ஆங்கிள் A. இதான் அர்த்தம். ஆங்கிள் ஏனாலே என்ன அர்த்தம்னா இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணம், அதுதான் ஆங்கிள். அதே மாதிரி சியோட ஆங்கிள் என்னன்னாக்க BCD. ஆங்கிள் BCD ஆர் ஆங்கிள் C. கேட்டுங்களா? இந்த சென்டர் எழுத்து C வரும். இப்படிதான் நம்ம எழுதணும். டினாக்க CDE. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆங்கிள் CDE. அதே மாதிரி ஈனாலும் உங்களுக்கு தெரியும் FED. ஆங்கிள் FED அல்லது DEF. இதுக்கு பேர் தான் ஆங்கிள். அதாவது இரண்டு கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம் சாதாரண ஆங்கிள். அந்த ஆங்கிள் வச்சு பிளாட்டிங் பண்றது ஆங்கிள் பிளாட்டிங். இப்போ நம்ம பேரிங் பிளாட்டிங் போட போறோம். ஆங்கிள் பிளாட்டிங் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பேரிங் பிளாட்டிங் என்ன, பேரிங்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இப்போ பேரிங்னா என்னன்னாக்க இப்போ ஆங்கிள்னா இடைப்பட்ட கோணம்னு பார்த்தோம். இரண்டு கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம். பேரிங்னா ட்ரூ நார்த்தில் இருந்து ஃபார்வர்டு டிஸ்டன்ஸுக்கு வரைகிறோம் பார்த்தீங்களா, அந்த கோணம் எவ்வளவு ஒவ்வொன்றுக்கும். இப்போ இந்த எடுத்துக்கோமே, ஏனாக்க ட்ரூ நார்த் கோடு மெரிடியன் இப்படி இருக்கும். இதில் எப்பவுமே பேரிங்னா நம்ம கணக்கு போடுறது பூராமே ஃபார்வேர்டு தான். பேக்வேர்டு ஆங்கிளை பற்றி நம்ம போட மாட்டோம். பேக்வேர்டு பேரிங் நமக்கு கிடையாது. ஏன்னா ஃபார்வர்டு பேரிங் தான் நம்ம கன்சிடர் நினச்சிக்கிட்டு நம்ம கணக்கு போடுறோம். அதனால ஃபோர் பேரிங் சொல்லுவாங்க, ஃபார்வர்டு பேரிங் சொல்லுவாங்க. நம்ம இப்போ ஏ பேரிங் ஆஃப் A 181 டிகிரி 18 மினிட்ஸ்னால என்ன அர்த்தம், A to B. ஏ இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்து பியில் பார்க்கும்போது ஏற்படுற துருவ கோணம், அதாவது பேரிங், அதுதான் 181/18 அர்த்தம். அதாவது ஏயிலிருந்து பியை பார்க்கும்போது ஏற்படுற கோணம். இந்த இதை வச்சுக்குவோம். இது ஆங்கிள் போட்டேன், இது பேரிங் வச்சுக்குவோம். ஏயிலிருந்து பியை பார்க்கறது, அதாவது ட்ரூ நார்த்தில் இருந்து. எப்படின்னாக்க இதான் ட்ரூ நார்த் கோடு, ரைட்டுங்களா? இப்போ இது என்னன்னு வச்சுக்கோமே. அப்ப இந்த கோட்டிலிருந்து பி கோடு தான், A to B கோடு தான். இதுதான் பேரிங். அது ஏயோட பேரிங் இதான். அடுத்தது பியோட பேரிங் பார்க்கணும்னா ஒவ்வொன்றுக்கும் அதே மாதிரி தான். ட்ரூ நார்த் இந்த பாருங்க, பியிலிருந்து BC கோட்டை வர தொடர இந்த பாருங்க, இப்படி தொடரணும், ரைட்டுங்களா? இதுதான் பிக்கான பேரிங். இப்ப சிக்கான பேரிங்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த கோட்ல இருந்து CD கோட தொடரும். டினாக்க DE கோடுன்னு அர்த்தம். இது பாருங்க, இதுதான். இப்ப ஈனாக்க EF கோட தொடர்றதுதான் இதான். ஓகேங்களா? ட்ரூ நார்த்தில் இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கான செல்லும் கோட்டை தொடர
பேரிங் அளவு தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதுதான் அந்த ஸ்டேஷனுக்கான பேரிங் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பேரிங் பிளாட்டிங்கை நம்ம போடணும். ஓகேங்களா? ஆங்கிளுக்கும் பேரிங்க்கும் இதான் வித்தியாசம். ஆங்கிள்ங்கிறது 2 கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம், பேரிங்கிறது ட்ரூ நார்த்திலிருந்து வரையப்படும் கோணம். இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு தடவை நான் சொல்லிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கணக்குக்கு வருவோம். எப்பவுமே ஒரு கணக்கு நம்ம பேரிங் பிளாட்டிங் இருந்தாலும் சரி, ஆங்கிள் பிளாட்டிங் இருந்தாலும் சரி, சாதாரண பிளாட்டிங் இருந்தாலும் என்ன செய்வோம், முதல்ல சென்டர் பண்ணணும். அது எங்கேருந்து ஆரம்பிக்குது, ஏன்னா ஆரம்பிக்கிற இடம் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் அந்த பேப்பருக்குள்ள முடியும். அப்படி இல்லைன்னா பேப்பரை விட்டு ஒரு சைடு போய் நிற்கும், திரும்ப நமக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். இன்னொரு பேப்பர் வாங்கணும், அதெல்லாம் கஷ்டம் நமக்கு. இல்லைன்னா முதல்ல பென்சிலில் தான் போட போகிறோம், இருந்தாலும் சென்டர் பண்ணுறது ஓரளவு எங்கே வரும் அப்படிங்கிறத இதெல்லாம் பேரிங் பிளாட்டிங்லாம் ஓரளவு தான் சென்டர் பண்ண முடியும். அதை கெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம படம் வரைகிறோம். டிராவல்ஸ்னா கரெக்டாக சென்டர் பண்ணலாம். டிராவல்ஸ் பிளாட்டிங் போடும்போது அது அப்புறம் பார்ப்போம். இப்போ பேரிங் பிளாட்டிங் பார்ப்போம். இப்போ உதாரணமாக ஏயோட பேரிங், ஏயோட ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, பேரிங் கொடுத்துட்டாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த பேரிங்கை பூரா நம்ம கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ஆங்கிளோட டோட்டல் பார்க்கணும். டோட்டல் பார்த்துட்டு 2n-4 ரைட் ஆங்கிள்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 7 ஸ்டேஷன்னா 7 2 2n-4 into 90 ரைட் ஆங்கிள்ஸ். அப்போ 7 ஸ்டேஷன்னா 7 14, 14 4 போச்சுன்னா 10, 10 into 90, 10 into 90 900 டிகிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை கூட்டினோம்னா, நான் முன்னாடியே கூட்டினேன், 899 56 வருது. 899 டிகிரி 56 மினிட் வருது. அவர் கண்ணன் வந்து எந்த இயரில் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, எந்த பேப்பர் கொடுத்துருக்குறாங்கிறத அவர் சொல்லலை. அதனால தான் கண்ணனுங்கிற பேர் எழுதினேன். மற்றபடி நீங்கள் இனிமேல் போடும்போது, வாட்ஸ்அப்பில் போடும்போது எந்த இயர்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்க கொஸ்டின் எடுத்து நிறைய பேர் பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த படத்தை 2000 அளவில் வரைய சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இப்போ நம்ம படம் வரைய போகிறோம். டோட்டல் வந்து 899 56 தான் வருது. அப்போ 900 வரணும், 900 டிகிரி வரணும். அப்போ என்ன செய்யணும்னா 4 மினிட்ஸ் குறையுது. இதில் குறைஞ்ச டிஸ்டன்ஸ் உள்ள தூரங்களில் குறைஞ்ச டிஸ்டன்ஸ் உள்ளது எது? இப்போ 4 இருக்கிறதுனால 4 நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். 89 நாள் குறைஞ்சிருக்கு, 54 6 ஃபர்ஸ்ட் கம்மி, அடுத்தது 89 நாள், அடுத்தது 120.2, அடுத்தது 120.6. இந்த 4லையும் அது குறைந்த டிஸ்டன்ஸ் உள்ள ஆங்கிள் திருத்தம் செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? குறைந்த டிஸ்டன்ஸ் உள்ள ஆங்கிள் தான், குறைந்த டிஸ்டன்ஸ் உள்ள ஆங்கிள். இப்போ 54.6னா 172.58, இதை பிளஸ் 0.01 மினிட். அப்போ 59ன்னு நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஓகேங்களா? நான் இதிலே திருத்திடுறேன், நீங்கள் தனியாக திருத்தி போட்டுக்கோங்க. அடுத்தது இன்னொன்று என்ன, 89.4னா 185.25, அதில் ப்ளஸ் 1, அப்போ இதை 26ன்னு நம்ம கணக்கு போட்டுக்கணும். அடுத்தது 120.2, அது 97.14 இருக்கு, அதை ப்ளஸ் 1. நான் இதிலே திருத்திடுறேன், நீங்கள் இப்படி போட்டுக்கிட்டு திருத்திங்க, எப்படி வேணாலும் பண்ணிக்கங்க கணக்காக. 15, 97 15 அப்படின்னு நம்ம ஆங்கில மனசில் வச்சுக்கணும். அதே மாதிரி 120.6 அந்த டிஸ்டன்ஸ், இதுக்கு நேராக உள்ள ஆங்கிள் வந்து 84.24, அதில் 1 கூட்டுறோம். அப்போ 4 கூட்டிட்டோம். கூட்டினவுடனே என்ன ஆச்சு, 899.56 900 மாறிடுச்சு. அது மாதிரி 2n-4க்கு டேலி பண்ணிட்டு தான் நம்ம பேரிங் கண்டுபிடிக்கணும். அப்போதான் கரெக்டாக வரும். பேரிங் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு தெரியும், கொடுக்கப்பட்ட துருவ கோணம், அதாவது கொடுக்கப்பட்ட பேரிங்குடன் நெக்ஸ்ட் ஆங்கிளை கூட்ட வேண்டும். கொடுக்கப்பட்ட பேரிங்குடன் நெக்ஸ்ட் ஆங்கிள், அது ஏ ஸ்டேஷனுக்கான பேரிங் கொடுத்துருக்கான், அப்ப பி அந்த ஸ்டேஷன் பேரிங்கோட நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பிக்கான ஆங்கிளை கூட்டுறோம். சப்போஸ் இங்க பேரிங் கொடுத்துருந்தாங்கன்னா இங்க 161 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப இதோட இதை கூட்டணும். ஓகேங்களா? எப்பவுமே எந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்களோ, எந்த பேரிங் கொடுத்துருக்காங்களோ அதோட நெக்ஸ்ட் ஸ்டேஷனுக்கான ஆங்கிளை கூட்ட வேண்டும். கூட்டும் பொழுது கூட்டுத்தொகை 180க்கு மேல் இருந்தால் 180ஐ கழிக்க வேண்டும், 540க்கு மேல் இருந்தால் 540ஐ கழிக்க வேண்டும்.
கூட்டுத்தொகை 180 குறைவாக இருந்தால் 180 கூட்டிக் கொள்ள வேண்டும். இவ்வளவுதாங்க. ஓகேங்களா? இப்ப அதுபடி பேரிங்க முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன அர்த்தம்? 162 8 பிளஸ் இந்த பாருங்க 162 8 பிளஸ் 97 15 கூட்டிங்கன்னா எத்தனை? 16 9 25 259 23. ஓகேங்களா? இதுல 180 நம்ம கழிச்சிடணும். கழிச்சா என்ன வரும்? 180 பிரச்சனை இதுல எத்தனை? 79. அப்ப 79 டிகிரி 23 மினிட்ஸ். அதை இங்க எழுதிக்கணும். 79 23. அதே மாதிரி 79 23 84 30 கூட்டணும். கூட்டம்னா என்ன ஆகும்? 7 8 50 7 8 15 150 159 163 163 53. பாத்தீங்கன்னா 180 விட குறைவா இருக்கு. அப்ப 180 அதோட கூட்டிக்கணும். கூட்டினா எத்தனை வரும்? 343 53. 343 டிகிரி 53 மினிட். அடுத்தது 343 53 இதையும் கூட்டி 180. ஏன்னா கூட்டினாலே 180 அதிகமா இருக்கும். அப்ப 180 கழிக்கணும். அப்ப 349 53 59 19. ஓகேங்களா? அடுத்தது 349 இதையும் கூட்டணும். கூட்டிட்டு அதுல 180 கழிக்கணும். கழிச்சிங்கன்னா 342 18. நீங்க போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்தது 342 18 94 7 கூட்டுறோம். கூட்டிட்டு 180 மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணோம்னா 256 25. அடுத்தது 256 25 இதையும் 84 25 கூட்டுறோம். மைனஸ் 180 பண்ணீங்கன்னாக்க 160 50. இதோட நம்ம நின்றுட கூடாது. திரும்ப இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் என்ன? ஜிக்கு அடுத்த ஸ்டேஷன் என்ன? ஏ. ரைட்டுங்களா? அப்ப இந்த 160 50 இந்த 181 18 கூட்டி அது 180 மேல வர்றதுனால 180 கழிச்சிட்டோம்னா இந்த 162 0 கரெக்டா வருதா அப்படிங்கறத பார்க்கணும். எப்ப எந்த பேரிங்ல இருந்து ஆரம்பிச்சோமோ திரும்ப ரொட்டேஷன்ல அதே பேரிங் கரெக்டா வருதான்னு பாக்குற வரைக்கும் நம்ம அந்த கணக்கு போட்டு பார்க்கணும். அப்பதான் நம்ம கரெக்ட்னு அர்த்தம். அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும். இப்ப 160 50 181 18 கூட்டிட்டு 180 கழிச்சா என்ன அர்த்தம்? 160 161 68 162 8 கரெக்டா வந்துருச்சு. அப்ப நம்ம இந்த பேரிங் போட்டது பூராவுமே கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கோம். நான் கொஞ்சம் டைம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணுங்கிறதுக்காக வேக வேகமா நான் போறேன். ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த பேரிங் பிளாட்டிங்கும் போடுவோம். பேரிங் பிளாட்டிங் போடுற போது நம்ம வேற எதையுமே கன்சிடர் பண்ண தேவையில்லை. நான் உங்களுக்கு சொன்னேன், இப்போ ஆங்கிள் பிளாட்டிங்ல இருந்து பேரிங் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆங்கிள் நமக்கு தேவையே இல்லை. ஆங்கிளை சுத்தமா நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. நம்ம பேரிங்கும் இது டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இது பண்ணிக்கணும். ஆங்கிள் நமக்கு நான் சும்மா கோடு போட்டு காமிக்கிறேன், அது நமக்கு தேவையே இல்லை. பேரிங் கண்டுபிடிச்சிட்டோம்னாக்க கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம்னா இது ரெண்டை மட்டும் வச்சுக்கிட்டு தான் நம்ம கணக்கே போட போறோம். உதாரணமா இப்ப இதை நம்ம எந்த இடத்துக்கிட்ட எப்படி அமையுது அப்படின்னு பார்க்கணும். இப்ப ஏ ஸ்டேஷன் பாருங்க, பேரிங் 162 8 டிஸ்டன்ஸ் 198 டிஸ்டன்ஸ் 2000 போட்டிருக்கிறனாலே இந்த பேரிங்கை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. டிஸ்டன்ஸை மட்டும் அதுல பாதி ஸ்கேல்ல வைக்கணும். 2000 அப்படிதானே வைப்போம், 1000 அப்படியே வைப்போம், 190.8 ஸ்கேல்ல வைப்போம், 2000 அதுல பாதி வைப்போம். இப்ப 95.4 வைப்போம். ஒவ்வொன்றுக்கும் அதே மாதிரி 2ஆல் வகுத்து டிஸ்டன்ஸை மட்டும் நம்ம வைக்கணும். ஆங்கிள் அப்படியே தான் நம்ம பேரிங் வந்து அப்படியே தான் கணக்கு போடணும். டிஸ்டன்ஸை மட்டும் அப்படியே 2ஆல் வகுத்து போட்டோம்னா அதுக்கு பேர் தான் 2000 பிளாட்டிங். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதுல போடுற மாதிரி தான், ஃபீல்டு மேப் போடுற மாதிரியே தான் பேரிங் பிளாட்டிங். இப்போ முதல்ல 162 8 இப்போ எப்படி வரும்? இதுல இந்த பாருங்க, இதுதான் ப்ரோ சர்க்கிள். இதுல 1 to 90 ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட் 90 to 180, இது 180 to 270, 270 to 360 ஃபோர்த் குவாட்ரண்ட். உங்களுக்கு இதெல்லாமே தெரியும். 162 பேரிங்னா எங்க வரும்? 90 180 270, இது 180. அப்ப இது 180னா இது கொஞ்சம் இப்படி வருமா? 162 ஒரு 18 டிகிரி குறையுது, இப்படி போகுது. அப்ப நம்ம ஆரம்பிக்கிற ஸ்டேஷன்லயே என்ன அடுத்த ஸ்டேஷன் கோடு இப்படிதான் போகுது. போதுங்களா? இப்படி போல அல்லது இப்படி போகல. அப்ப இது வந்து ரஃபா தான் போட்டு பார்க்கணும். இது ஏ, இது பி. அடுத்தது பில எவ்வளவுக்கு?
79 23 கொடுத்துருக்காங்க பி ஸ்டேஷனுக்கான பேரிங். அப்ப 79 23 எப்படி போகும்? 90க்குள்ளர போகும். இது இப்படி போகுது, ரைட்டுங்களா? அப்ப இந்த பில இருந்து எப்படி போகுது கோடு? இப்படி போகுது. அப்ப நம்மளோட ஸ்கெட்ச் பூராமே எப்படி இப்படி போயிருது, ரைட்டுங்களா? இப்படி வரல, கிளாக் வைஸாவும் வரல, ஆன்டி கிளாக் வைஸ் தான் வருது. ஆனா ஆன்டி கிளாக் வைஸ் இங்க இந்த கார்னர்ல ஆரம்பிச்சு இப்படி போகுது அப்படிங்கறத நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப படம் வந்து இந்த ஒரு ஓரமா இருந்தா நமக்கு போதும். அடுத்தது லாஸ்ட் ஸ்டேஷன் பார்ப்போம். ஜி ஸ்டேஷன் என்ன போட்டிருக்கு? 160 50. 160 50னா எங்க இருக்கும்? இந்த பாருங்க, 90 180. 160னா இங்க இருக்கும். அது இப்படி இப்படி வந்துதான் ஏல முடியுது. ஏல தான் அது முடியும் 160 50. அப்ப இதுக்கு மேல போகுதுன்னு அர்த்தம். மேல இருந்து கீழே வருது பாருங்க. மேல இருந்து கீழே வந்தா தானே 160 50 இப்படி கோடு வருது. அப்ப எஃப் ஸ்டேஷன் ஜி ஸ்டேஷனு இங்க எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். 160 50ங்கிறது இந்த டைரக்ஷன். அப்ப இந்த டைரக்ஷன்ல வந்து பண்ண முடியுது. இது ஜி. அப்ப ஏ கோட்டை ஓரளவு மேல வைக்காம, எவ்வளவு தூரம் மேல வைக்காம, இந்த 120.6 டிஸ்டன்ஸ். அப்ப 120.6னா 60 மீட்டர். 60 மீட்டருக்கு கீழே ஏ பாயிண்ட் இருக்கணும். ஓகேங்களா? அதை நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடலாம். அடுத்து சப்போஸ் மற்ற ஸ்டேஷன் வந்து இதோட கொஞ்சம் மேலே ஏறி போகலாம். அதனால ஏ ஸ்டேஷனை முடிஞ்ச வரைக்கும் சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணணும்னா கொஞ்சம் கீழே இறக்கி சென்டரா போட்டுக்கோங்க. இப்போ ஏலேருந்து பிலேருந்து இப்படி போயிருந்து கோடு உங்களுக்கு. அதனால ஏபி எவ்வளவு டிஸ்டன்ஸ்? 190. ஒரு 95 கீழே இருந்து ஒரு 95 அல்லது ஒரு 120 மீட்டர் வச்சுக்கிட்டு நீங்க படத்தை ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சென்டர் பண்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்றேன். நான் எப்படி வரும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் தான். அது நீங்க ரஃபா போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்டேஷன் போட்டீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கணக்கு பேரிங், இந்த பேரிங் பிளாட்டிங் எப்படி அமைய போகுது, எந்த டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. இப்போ உதாரணமா முடிவு பண்ணிட்டோம், ஏ பாயிண்ட்டை இங்க ஆரம்பிக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டோம். ஆரம்பிச்சா இப்படியே போய் இப்படி போய் திரும்ப இப்படி வருது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். அதனால ஏல ஒரு ட்ரூ நார்த் கோடு போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்ப ஏயோட பேரிங் என்ன? 162.8. ப்ரோ சர்க்கிள் உங்களுக்கு தெரியும். ப்ரோ சர்க்கிள்ல இந்த கோட்ல இந்த மையப்பகுதி வந்து இந்த மையத்தில் இருக்கிற மாதிரி இதை அப்படி வச்சுக்கிட்டு மேல 0 இந்த கோட்லயே நேராக 0 மாதிரி வச்சுக்கிட்டு 162 பார்க்கணும். எங்க இருக்கு? 90 160 162 இங்க இருக்கு புள்ளி. அப்ப இந்த புள்ளி இங்க வச்சுக்கிட்டோம், கேட்டுங்களா? இந்த புள்ளி. அப்ப 162.8 இந்த கோடை அப்படி மீட்டி வரும். எவ்வளவு நீட்டணும்? 190.8. 2000ங்கிறதுனால அதுல பாதி 95.4 இந்த ஸ்கேல்ல வைக்கிறோம். இதுல இருந்து இந்த கோட்ல 95.4 இந்த இருக்கு. ஓகேங்களா? இதுதாங்க பி, இது ஏ. எல்லாமே பென்சில்ல போட்டுக்கோங்க. அப்புறமா கடைசியா இங்க் பண்ணிக்கோங்க. பென்சிலையும் லைட்டா போடுங்க, அழிச்சோம்னா அப்புறம் அப்படிதான் தெரியும் உங்களுக்கு. பியில அதே மாதிரி ஒரு ட்ரூ நார்த் கோடு போடணும். இந்த ட்ரூ நார்த் கோடு இந்த ஏல போடுற கோடும் இந்த பியில போடுற கோடும் பேரலா இருக்கணும். புரியுதுங்களா? அப்பதான் இந்த ஆங்கிள் இதுதானே இப்ப பார்த்தோம். அப்ப இதுதான் 162.8 பார்த்தோம். அடுத்து பியிலையும் அதே மாதிரி இந்த ட்ரூ நார்த் கோட்ல இருந்து தான் நம்ம ஆங்கிள் போட போறோம். அதனால இப்படி கரெக்டா அப்படி மாத்தி மாத்தி போட்டீங்கன்னா ட்ரூ நார்த் கோடு பேரலா அமையலைன்னா இப்படி கிராஸா கோடு போட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆங்கிள் வரும். அதனால இந்த கோடு எப்படி போடுறது அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்த்துக்கணும். சரி, பி ஸ்டேஷன் போட்டு அடுத்து போடுவோம். பி ஸ்டேஷன் எவ்வளவு கொடுத்துருக்கு? 79°23. உடனே பியில இந்த மையப்பகுதியை வச்சு 0 மேல இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ப்ரோ சர்க்கிளை வச்சுக்கிட்டு இந்த கோட்லயே இருக்கணும். 79 பாருங்க, 79 இங்க இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த கோட்டை இப்படி நீட்டுறோம். எவ்வளவு நீட்டணும்? 120.2. 120.2னா 2000ங்கிறதுனால அதுல பாதி 60 சென்டிமீட்டர். 60 சென்டிமீட்டர் இந்த ஸ்கேல்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 60 எங்க இருக்கு? இந்த இருக்கு 60. அப்ப இதான் சி, இது சி. சியிலையும் அதே மாதிரி ஒரு ட்ரூ நார்த் கோடு போட்டுக்கணும். இந்த ட்ரூ நார்த் கோடு எப்படி போடுறது நம்ம அப்படிங்கிறத பார்ப்போம். பேரலல் ரூலை நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க அப்பெல்லாம் இப்படிதான் நமக்கு ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பேரலல் ரூலை ஏல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இப்படி இருக்கும். இதை நகர்த்திக்கிட்டே வந்து இங்க வரணும். எப்படி வரணும்? இது இப்படி அமைக்கி பிடிச்சிக்கணும். ஒண்ணு இப்படி வந்து இப்படி வந்து
இப்படி இழுத்துட்டு வந்து இந்த கோடு போடணும். அடுத்து இதுலேருந்து அதுக்கு போகணும்னாக்கா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நகர்த்திட்டு வந்து இந்த கோட்டில் அப்படி வச்சு இந்த கோடு போடணும். இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. நிச்சயம் போட்டிங்கன்னா நேரடியாக போடுறது ரொம்ப உங்களுக்கு பேரலல் கோடு போடுறது வரைகிறது ரொம்ப சிரமம். அதனால வேறு மெத்தடில் நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று இந்த ஸ்கேல் இருக்குல்ல, இந்த கோட்டில் ஸ்கேலில் இந்த ஏ கூட அப்படி வச்சுக்கோங்க. இந்த கூட பி இங்கே வர்றதுனால கொஞ்சம் அப்படி இறக்கி இப்படி வச்சுக்கோங்க. இந்த கோட்டில் வச்சுக்கிட்டு ஸ்கேலை இப்படி வச்சுக்கோங்க. அதில் கரெக்டாக இப்படியே நகர்த்திட்டு இருந்த இந்த பாயிண்ட் வந்தோடனே, இந்த பி பாயிண்ட் வந்தோடனே பி பாயிண்ட்ல ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்தது சி வேணும்னாக்க பியில் இருந்து இப்படி வச்சுக்கிட்டு இது ஸ்கேலை அது கரெக்டாக அப்படி மட்டம் அப்படி வச்சுக்கிட்டு இப்படி நகர்த்திட்டு வாங்க. இதை இப்படி வந்தீங்கன்னா சி கூட போட்டுக்கலாம், அது போடலாம். அப்படி இல்லை, அது கூட உங்களுக்கு கஷ்டம். எக்ஸாம் நேரத்தில் உங்களுக்கு அதெல்லாம் வச்சு போட்டு இருக்கிறது உங்களுக்கு கரெக்டாக பேரலாக அமையாது. ரொம்ப சிம்பிள். என்னன்னாக்க ஏ ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது அக்யூரேட்டாக கோடு போடணும்னு நினச்சிங்கன்னா அப்படி தான் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இப்போ ஏ ஸ்டேஷனில் பென்சிலில் ஒரு கோடு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஷன் மேலேயும் வர்றதுனால மேலேயும் போட்டுக்கோங்க, கீழேயும் போட்டுக்கோங்க. இப்போ பி பாயிண்ட் இங்கே வருதுல, நமக்கு தெரியும் 90 டிகிரி பார்க்கறதுக்கு பார்க்கும்போது பி பாயிண்ட் எவ்வளோ வருது? 10, 20, 30, 40, 42 மில்லிமீட்டர் வருது. அப்படியே ஒரு 2 சென்டிமீட்டர்லேயே கீழேயே வச்சு அதே மாதிரி ஒரு 42ல் இன்னொரு புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 புள்ளியையும் ஒன்றா சேர்த்து இப்படி கோடு போட்டிங்கன்னா கரெக்டாக இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து 42 வர்றதுனால பேரல் அமையும். அடுத்து இது போடணும்னாலும் அதே மாதிரி தான். ஏயிலேருந்து இந்த கோட்டிலேருந்தே எல்லாமே பேஸ் இந்த கோடை வச்சுக்கணும். இந்த கோட்லேருந்து சி பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. சி பாயிண்ட் பார்த்துட்டு மேலேயோ கீழேயோ ஒரு 2 சென்டிமீட்டர்லேயே இன்னொரு புள்ளி இங்கே புள்ளி வைங்க. அப்போ இந்த கோடை போட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரூ நார்த் கோடு கரெக்டாக வந்துடும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அக்யூரேட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஸ்கேலையும் இந்த செஸ் கோடு எடுக்கிறதுனால நகர்த்திக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நேரத்தில் உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன். இது மாதிரி ஒரு கோடு போட்டு இப்படி அதே மாதிரி டி பாயிண்ட் இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்யணும்? இப்போ நம்ம இந்த ஸ்கேலை வைங்க. இந்த ஸ்கேலை வைக்கும் போது எத்தனை சென்டிமீட்டர் வருது? கரெக்டாக 90 டிகிரியில் வைங்க. வச்சிங்கன்னா இந்த பாருங்க 10, 13, 132 mm. அப்படியே ஒரு 2 சென்டிமீட்டர் கீழே அதே 132ல் 2 புள்ளி. இல்லைன்னா அதுக்கு மேலே பக்கத்துலேயே 132 இப்படி வச்சுட்டிங்கன்னா இப்போ இந்த கோடை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா இதுக்கு பேரலாகவும் அமையும், ட்ரூ நார்த் கோடாகவும் அமையும். அது மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஏயிலேருந்து பி, பியிலேருந்து சி போயிட்டோம். சியிலேருந்து டி போடும்போது 343, 53 அப்படின்னு போட்டுருக்காங்க. 343, 53 அதே மாதிரி ப்ரோ சர்க்கிளில் வைங்க. வச்சுட்டிங்கன்னா 0 மேலே இருக்கிற மாதிரி சென்டர் பாயிண்ட்ல இந்த சென்டர் வந்து இந்த சென்டரில் இருக்கணும். வச்சுட்டு 343 பாருங்க. 90, 180, 270, 300, 343 இங்கே வருது. அப்போ இந்த கோடு இப்படி போகுதுன்னு அர்த்தம். எவ்வளோ போகுது டிஸ்டன்ஸு? 173. 173னா அதில் பாதி 86.5. 86.5னா இப்போ 20ன்னு வச்சுக்குவோம். 20ல் ஆரம்பிக்கிறோம்னா இந்த இருக்கு 80, 86. ஓகேங்களா? இது டி பாயிண்ட். டியில் அதே மாதிரி ஒரு ட்ரூ நார்த் கோடு. ஏலேருந்து எவ்வளோ இருக்குன்னு அளந்துட்டு 2 சென்டிமீட்டர் இப்படி வச்சு இந்த கோடை போட்டுட்டு இப்போ அடுத்து இந்த கோடு நம்ம போட்டோம். டியில் அதே மாதிரி எவ்வளோ இருக்கு? டியில் ஆங்கிள் 349, 19 ப்ரோ சர்க்கிள் இப்படி வைங்க. 0 மேலே இருக்கிற மாதிரி சென்டர் பாயிண்ட் இந்த சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு 349, 19னா இங்கே. அப்போ திரும்ப இப்படி போகுதுன்னு அர்த்தம் கோடு. அது எவ்வளோ போகுது? 89.4. 89.4ல் பாதி 49, 30, 43, 44, 44.7. இந்த ஸ்கேலில் 44.7னா 10, 20, 30, 40, 44.7னா கிட்டத்தட்ட 45 கிட்டக்க. இதுதான் இ. இல அதே மாதிரி ஒரு ட்ரூ நார்த் கோடு போடுறீங்க. போட்டுட்டு எவ்வளோ இருக்கு? 342, 18. 342, 18 இந்த இடத்துல சென்டரில் இந்த பாயிண்ட் வச்சுட்டு மேலே 0 வர மாதிரி வச்சு 342 போட்டிங்கன்னா இங்கே வருது. ரைட்டுங்களா? இப்போ அந்த கோடு எவ்வளோ வரணும்? 54.6. அப்போ அதில் பாதி 27. 27 மட்டும் இந்த கோட்லேருந்து போட்டால் போதும். 10, 20, 27 இந்த பாயிண்ட். இது எஃப். ஓகேங்களா? எஃப் வந்து 256, 25 போட்டிருக்காங்க. 256, 25னா அதே மாதிரி மேலே 0
எஃப்ல இந்த பாருங்க 256னா எங்க இருக்கு? இந்த இருக்கு 256 இங்க இருக்கு பாயிண்ட். அப்ப இதை நோக்கி வரணும். எவ்வளவு வரணும்? 138.8. எஃப்ல இருந்து 138னா எவ்வளவு? 69. 5 6 69னா கிட்டத்தட்ட இந்த லைன் கிட்டக்கே வந்து இந்த கோடு. அப்ப இதுல போட்டுக்கோங்க. ரைட்டுங்களா? இது ஜி கோடு. அடுத்தது ஜில இருந்து எவ்வளவு? 160 50 டிஸ்டன்ஸ் 120.6. அப்ப இந்த ஜி கோட்ல அதே மாதிரி ஒரு ட்ரூ நார்த் கோடு போட்டு 0 சென்டர் பாயிண்ட் சென்டர்ல வச்சுட்டு 0 வந்து மேல வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு எத்தனை டிகிரி? 160 150 160 கரெக்டா இப்படி வருது கோடு. இந்த பாயிண்ட்ல வந்து எவ்வளவு வரணும்? 120.6னா 6 சென்டிமீட்டர் 60. இது பாத்தீங்கன்னாக்க நம்ம ஸ்கேல்ல ரஃபா போட்டிருக்கோம் 50 வருது. நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா 60 வந்துடும். போட்டதுக்கு அப்புறம் எல்லா ட்ரூ நார்த் கோடையும் இங்கு பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் எழுதுங்க. ட்ரூ நார்த் போட்டதுக்கு அப்புறம் ஆங்கிளையும் இங்கு பண்ணிருங்க. எப்படி இங்க் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப ஏன்னா இந்த கோட்ல இருந்து ஏயோட ட்ரூ நார்த் கோட்ல இருந்து இப்படி கரெக்டா போட்டு இந்த டிகிரியை இதுல எழுதிருங்க. 162.08 மினிட். அடுத்தது இப்ப பி எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். பில ட்ரூ நார்த் கோடு சிக்கு வர்ற கோடு தான் இதான். இது வரைக்கும் தான் இப்படி கோடு போட்டு இது எவ்வளவு ஆங்கிள்? இது 79.23. ஓகேங்களா? அடுத்தது சில அதே மாதிரி சில இருந்துன்னா டிக்கு போற கோடு இங்க போகுது. இப்படி போகுதுன்னா இப்படி போகுது. இந்த வரும் இப்படி போகும் இங்க வரைக்கும். ஓகேங்களா? சில இருந்து எப்பவுமே ஃபார்வர்ட் ஆங்கிள் தான் இது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். பேரிங் கொடுத்திருந்தாலே ஃபார்வர்ட் பேரிங் தான் அர்த்தம். ஏ 162.8னா ஏ டு பி லைன்ல 162.8. பி 79.23னா பி டு சில தான் 79.23. அப்ப சி வந்து 343.53னா சி டு டி தான் 343.53. அப்ப சில இருந்து டி கூட தொடணும். ஆரம்பிக்கிறது நார்த் பாயிண்ட்ல ஆரம்பிக்கணும். டி கோட தொடணும். அடுத்தது டி வந்து 349.19னா டிஇ கோட்டை தொடணும். டில இருந்து இப்படி வந்து இதான் 349 இங்க எழுதிடணும். 349 19 இப்படி எழுதணும். அதே மாதிரி எஃப் கோடு இ கோடு அதே மாதிரி இ பாத்தீங்கன்னா 342.18. இ கோடுனா இஎஃப் கோட தொடணும். இப்படி ரைட்டுங்களா? எஃப்னாக்க எஃப்ஜி கோட்டை தொடணும். 256 வருது. எஃப்ஜி கோடு இந்த கோடு இது ட்ரூ நார்த் இப்படி வருது. அப்ப இங்கே ஆரம்பிச்சு இந்த கோடை தொடணும். ஜி 160.50னா ஜியோட அடுத்த ஸ்டேஷன் ஏ. அப்ப ஜிஏ கோட்டை தொடணும். 160.50னா இந்த ட்ரூ நார்த்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த இடத்துல 160.50ன்னு போட்டுக்கோங்க. ஜியோட ஸ்டேஷன் போட்டுட்டு எல்லாம் இங்க் பண்ணுங்க. நல்லபடியா போடுங்க. நிச்சயமா நீங்க இந்த டைம் ஈஸியா பாஸ் பண்ணிடுவீங்க. இதே பேரிங் பிளாட்டிங்க நான் இதுல போடும்போது உங்களுக்கு ஒரு சின்னதா போடுறதுனால சின்ன அமைப்பா இருக்கிறதுனால 2000ங்கிறதுனால அப்படிதான் வரும். சின்ன படமா தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும் போர்டில் போட்டது. நீங்க தெளிவா பேப்பர்ல போட்டு பாருங்க. டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இதே பிளாட்டிங்க இந்த ப்ரோசர்க்கெல்லாம் பயன்படுத்தாம வெறும் ஸ்கேலை மட்டுமே வச்சுக்கிட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது உங்களுக்கு அக்யூரேட்டா உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கே மனசுக்குள்ள தெரியும். ஏன்னா கணக்கு போடும்போதே கரெக்டா 0ன்னு வந்துடும் இந்த பாயிண்ட். அதனால ஏல ஜி டு ஏ சேர்க்கும்போது இது கரெக்டா இதுல பாதி 60.3 வரும். நம்ம நம்பிக்கையோட போடுவோம். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.